ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நடக்கல்ல வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வண்டியில் வந்துச்சு 3 கிலோ 100 ரூபான்னு சொல்லி. அதோட சிம்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கி இன்னைக்கு அவிப்போம் அப்படின்னேன். இன்னைக்கு தீபாவளினால வெள்ளிக்கிழமையே 3 மணிக்கு தான் விட்டுட்டா ஸ்கூலில். விட்டது தெரியல, பெரிய பிள்ளைய வந்துச்சுங்களா. அதோட யதார்த்தமாக போகிறேன், இங்கே ஸ்கூலில் விட்டுட்டாங்க. அதோட சிம்பாவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்தா வெடி வாங்கினதும் போதும் தாத்தாக்காரவ வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க. வெடி வச்சு புண்ணு வந்துருச்சு. புண்ணு வந்தாலும் வெடியே விடுறதில்ல, வெடி போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். தாத்தா வாங்கி வாங்கி கொடுக்க வேண்டியது, வெடி போட்டுக்கிட்டே இருக்காங்க. பயமே இல்லை அவனுக்கு, வெடி இந்த நேரம் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆமாம், அதிகமாக நிறைய பேர் அரிமா ஆய்ப்பழக்கம்லாம் பண்ணாத. இது அதிகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் என்ன யூடியூப்பரா நீங்கள் என்ன காசு சம்பாதிக்க பார்க்குறீங்களோ அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். காசு சம்பாதிக்கிறதுனா நாங்கள் அதனால் மனசுக்கு திருப்திக்காண்டி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வர அது பெரிய இதனால அது அதிகம் பேர் அதை பேசுகிறாங்க. 1000 பேர் என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. நமக்குள்ளே நம்ம அது என்ன வாழ்ந்தாலும் பேசும் மனசு, தாழ்ந்தாலும் பேசுகிற மனசு தானே. அதனால் என்ன பேசலான்னு பேசிட்டு போகிறாரு. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியது. நம்ம புருஷனுக்கு தான் நம்ம பயப்படணும். அவரே போட சொல்லும்போது அப்புறம் என்ன பயம்? அடுத்தவர்களுக்கு நம்ம வாழலையே, நம்ம கட்டி தானே நம்ம வாழ்கிறோம். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் பண்ணலையே. இது சும்மா யூடியூப்பில் தானே போட்டு போடுறோம். இதை விட என்னென்னமோ பண்ணுறாங்க. நம்ம என்ன சும்மா காமெடியும் இது தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது பெரிய அசிங்கம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை நம்ம தான்றோம், என்ஜாய் பண்ணுறோம். இன்றைக்கி இருப்பான் நாளைக்கு காணா. வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். சித்த நேரம் இருக்கிற மாதிரியே இருக்குது. இன்றைக்கி படுத்து எழுந்திரிச்சா நாளைக்கு காணா அப்படின்னு இருக்கு. போன வாரம் சனிக்கிழமை வாங்கிட்டு வந்தது சோளம், அவிக்கவே இல்லை. காலையில் திட்டு விழுந்துச்சு, சோளம் அவிக்கிறதே இல்லை, அதுவும் உதவி போச்சு அப்படின்னு. 1 வாரம் ஆச்சு. இந்த வாரம் சனிக்கிழமை தான் 1 வாரம் ஆச்சு. சரி, அதே சோளத்தை தந்தோம். மாமா வந்தாருன்னா கடிப்பார் அப்படியே. இன்ன வரைக்கும் என்ன சோளத்தை கூட அவிச்சா என்ன அப்படின்னு. எல்லோரும் பலகாரம்னா தீபாவளி பலகாரம் சுட்டு எல்லாம் அதிரசம் முறுக்கு எல்லாமே. நாங்கள் முறுக்கு மட்டும்தான் சுட்டிருக்கேன். இந்த டப்பாவில் இருக்குது. சிம்பாவுக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருக்கேன். இல்லைன்னா இன்றைக்கே காலி பண்ணிடுவேன். அவனுக்கு முறுக்குனா போதும், ரொம்ப பிடிக்கும். என்னம்மா? ஒன்றுமே இல்லைம்மா. நான் என்ன சொன்னேன்? சிம்பாவுக்கு தெரியாம என்ன வச்சிருக்கேன் தானே சொல்லுவேன். சரி சொல்லு, என்ன வச்சிருக்கேன்? வெடியா? வெடி இல்லடா, அவனுக்கு நல்ல காது எலிக்காது இப்படின்னு சொன்னோம்னா லவக்கம் கேட்டுக்குறேன். ஒரு வேர்க்குது பாரு, கரண்டு போச்சா? ஒண்ணுமே இல்லடா, நான் ஒன்றும் சொல்லலை. மாவு இன்னுமே அரைக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி பாய். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.